ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு கம்பு அடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2-3 வெரைட்டியில் கம்பு ரெசிபி போட்டிருக்கேன். அடை டைப்லேயும் சரி, சப்பாத்தி மாதிரி இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் டயட் எடுக்கிற நீங்களா இருந்தீங்கன்னா ஆயில் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ரெசிபி இது. இப்போ நான் ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது இதெல்லாம் அரைக்க முடியாது அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன். நான் போடுற அளவு 4 அடை வரும். அதே மாதிரி 1/4 கப் அளவு கடல மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லி. இது மல்லி பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி மல்லியை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து இதை ஒன்றும் பாதியமாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, கொஞ்சமாக ஓமம், இது தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாவோட இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து தண்ணி வரதுனால மாவு லூஸ் ஆகிடும், அப்புறம் அடை தட்டுறதுக்கு வராது. அதனால் தண்ணி எடுத்தெடுப்புலேயே சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை திக்காக பிசைஞ்சிக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமே மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி ஆகிடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வாழை இருந்தால் எடுத்துக்கோங்க, அது இருக்கிறது பெட்டர். ஆனால் இங்கே ஜாம்நகரில் நமக்கு வாழைலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருக்கேன். இது பிளாஸ்டிக் கவரில் வைக்கக்கூடாது, எப்படி தட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இருக்கிறதுல தான் நான் செஞ்சாகணும். அதனால் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்துருக்கிற மாவை சின்ன உருண்டையாக எடுத்து இதை பெருசாகவும் நம்ம உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். பட் அந்த கவரில் பத்தாதுன்றதுனால நான் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன அடையாக தட்டிக்கிட்டேன். இதே வாழை இலை இல்லை ஆயில் கவராக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா பெரிய அடையாக தட்டிக்கலாம். லைட்டாக நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே ஒரு ஹோல் மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா கையை வச்சுட்டு அது நல்லா வெந்து வரும். அந்த ஆயில் அந்த இடத்துல போயிட்டு நல்லா கிறிஸ்பாக வரும். அதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் அந்த 4 இடத்துலையும் நம்ம இதை மாதிரி போட்டு விட்டுடணும். இப்போது இதை மாதிரி நம்ம செஞ்சுட்டு வழக்கமாக நம்ம எப்படி தோசைக்கல்லில் சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் சுட போகிறோம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டாச்சு. சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த அடையை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு அடையும் போட்டுட்டேன். 2 அடையும் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன வேணாலும் சைட் டிஷ் வச்சுக்கலாம். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்கும் கேர்டு தான் வச்சுப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் கேர்டு தான் எடுத்திருக்கேன். சுட சுட சூப்பராக நம்மளோட கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் கற்றுக்கலான்னா கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.